ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இரட்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நினைக்காமல் இருப்பா என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த பலவிதமான தோல்விகள், பலவிதமான அவமானங்கள், அல்லது உலகத்தில் காணப்படுகிற உங்களுக்கு தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், ஜனங்கள் உங்களை இகழ்ந்து உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கின பலவிதமான சூழ்நிலைகள் என்னை உங்கள் வாழ்க்கையில் தொடராதபடிக்கு பரிசுத்த ஆவியான தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை அவைகள் எல்லாவற்றிலும் விடுதலை செய்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் தர அவர் போதுமான தேவன். இந்த வசனத்தில் நான் பார்க்கின்றதான பொழுது, வாழ்க்கையில அறிந்தும் அறியாமலும் பலவிதமான பலவீனத்தின் நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில செய்து போன எல்லா விதமான தவறுகளிலிருந்தும் பலவிதமான அவமானத்திலிருந்தும் கர்த்தர் முற்றிலுமாக மன்னித்து அவைகளை நம்முடைய நினைவிலிருந்து முற்றிலுமாக அகற்றி விடுவதற்கு அவர் போதுமான தேவன். ஒரு கணவனை இழந்ததான ஒரு விதவை பண்டைய நாட்களில் நாம் பார்க்கிறதான பொழுது, அப்படிப்பட்ட ஸ்திரீகள் சமுதாயத்திலிருந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலையிலே பலவிதமான வேதனையோடும் கண்ணீரோடும் அவர்கள் காணப்படுவார்கள். இந்த வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தனிமை நிறைந்த ஆதரவற்ற நிலைமையில காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை, சகலவற்றையும் இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா விதமான ஒரு ஆறுதலாக, அடைக்கலமாக, அவர்கள் வாழ்க்கையில் காணப்படும் நிந்தைகளையும் துயரங்களையும் முற்றிலுமாக மாற்றி ஒரு வாழ்க்கையிலே ஒரு ஆறுதலை தேவன் கொடுக்க போதுமான தேவன். சுருக்கமாக நாம் பார்ப்போமானால், கைவிடப்பட்டதாக உணர்கிறதான ஒரு பெண்ணுக்கு எவ்வாறு ஆறுதல் உண்டாகிறதோ, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆறுதலை கொடுத்து அவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையை சந்தித்த அவமானங்களை எல்லாம் முற்றிலுமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் நிலையான ஒரு பாதுகாப்பையும் ஒரு கௌரவத்தையும் கொடுப்பார் என்பதை இந்த வசனம் மிகவும் அழகாக நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களில் பலவிதமான தோல்வியின் பாதையில் நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், அல்லது தனிமை உங்களை பலவிதமான பயத்திற்குள்ளாக உங்களை கொண்டு சென்றிருக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவித்து தம்முடைய வார்த்தை மூலமாய் சொல்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் தலையை நிமிர செய்கிற தேவன் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். கர்த்தர் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா விதமான காயங்களையும், நீங்கள் இழந்ததான சகலவற்றையும் நிந்தைகளையும் முற்றிலுமாய் மறக்க செய்து ஒரு புதிதான ஒரு மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினாலே உங்கள் நிறைக்க போதுமான தேவன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் கடந்து சென்றாலும் கர்த்தர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். விசுவாசியுங்கள். தம்முடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காக நன்றி ராஜா. தம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறேன். பல சூழ்நிலைகள் ஆண்டவரை காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகள் பயந்து போய் கலங்கினவர்களாய், வெட்கத்திற்குள்ளாக எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு என் தகப்பன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நீ தேற்றுகிற ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் அநேகரால் கைவிடப்பட்ட நிலைமையில வேண்டாம் என்று உதறி தள்ளுகிற சூழ்நிலைகளாய் காணப்படுகிற ஜனங்கள், சமாதானத்திலிருந்து சந்தோஷத்திலிருந்து காணப்படுகிற பிள்ளைகள், தேவன் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து இது தேற்றுகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. யாவரையும் ஆசீர்வதிங்க. தம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆறுதலினாலும் தம்முடைய பிள்ளைகளை நிறைத்து நீர் வழி நடத்துகிறாங்க. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.